ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். காலை பிரதமர் தமிழ்நாட்டிற்கென்று வழங்கியிருந்த அந்த வாழ்த்து செய்தியிலே வாக்காளர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தார். அதில் கடைசி 2 வரிகளுக்குள்ளாக பிரதமர் ஒரு முக்கியமான விஷயத்தை கோடிட்டு காட்டியிருந்தார். பிரதமருடைய பதிவை படிக்கும் பொழுது அது நமக்கு தெரியும். இளைஞர்கள் மற்றும் பெண்கள் என்று குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் பிரதமர் அவர்கள். எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போது இருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு நிலவரங்களை வைத்து பார்க்கும் பொழுது இளைஞர்கள், பெண்கள் இந்த 2 வார்த்தைகள் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் பிரதமரே தன்னுடைய பதிவிலே அதை சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே இளைஞர்களுடைய வாக்குகள், பெண்களுடைய வாக்குகள் ஒரு பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்த போகின்றது. பீகார் மாநிலத்தை போன்று பெண்கள் வாக்கு தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றத்திற்கு அதுதான் ஒரு முதன்மையான காரணியாக இருக்கும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. பீகார் மாநிலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த மாநிலத்திலே பெண்களுடைய வாக்குதான் எப்பொழுதுமே ஆட்சிக்கு யார் வரப்போகின்றார்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய காரணியாக இருக்கும். அவ்வளவு பெரிய தாக்கத்தை தமிழகத்திலே பெண்களுடைய தனிப்பட்ட வாக்கு வங்கி உருவாக்கியது கிடையாது என்றாலும் கூட இந்த தேர்தலில் அந்த பெண்களுடைய வாக்கு வங்கியும் இளைஞர்களுடைய வாக்கு வங்கியும் சேரும் பொழுது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் 3 மணிக்கு முன்பாக வரை இந்த வாக்குப்பதிவு சதவீதம் அதிகம் இருப்பதற்கு பின்னணியிலே எஸ்ஐஆர் பணிகள் தான் காரணமாக இருக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் 3 மணி நிலவரம் வந்த பொழுது ஒட்டுமொத்தமாக பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகளை கோடிட்டு காட்டும் பொழுது 2021 அதே நேரத்திலே 3,35,00,000 வாக்குதான் பதிவாகி இருக்கின்றது. ஆனால் 2026 இந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதே நேரத்தில் 3 மணிக்கு கிட்டத்தட்ட 4 கோடி வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. எனவே 65 லட்சம் வாக்குகள் வாக்குப்பதிவு முடிவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பாகவே கூடுதலாக பதிவாகிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது அடுத்த 3 மணி நேரத்திற்கு, அதிலும் குறிப்பாக கடைசி நேரத்தில் எவ்வளவு தூரம் வாக்காளர்கள் ஆர்வத்தோடு வந்து காத்திருந்து வாக்களிப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அந்த 65 லட்சமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும். அதன் அடிப்படையில் 1 கோடியை அது நெருங்கும் பொழுது கிட்டத்தட்ட 1 கோடி என்று வைத்துக் கொண்டோம் என்றால் 1 கோடி வாக்காளர்கள் கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை கூடுதலாக வாக்களித்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அது தமிழகத்தில் ஆட்சியில் யார் தொடர வேண்டும், ஆட்சிக்கு யார் வர வேண்டும் என்பதில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது தமிழக வெற்றிக் கழகம் போன்ற ஒரு அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய அளவில் தங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிப்பதற்கு ஒரு உதவியாக மட்டும்தான் இருக்குமா, அல்லது சில தொகுதிகளை அதிமுக திமுக கூட்டணி அல்லாத கட்சிகள் கைப்பற்றுவதற்கு இது ஒரு வாய்ப்பை உருவாக்குமா என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. பல இடங்களிலே மும்முனை போட்டி அல்லது 4 முனை போட்டி நிலவுகின்றது. அதுபோன்ற தொகுதிகளில் ஏற்கனவே வெளிவந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் கூட வெற்றியாளர்களுக்கு இடையிலான அந்த வாக்கு சதவீதம் என்பது மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 2000 - 3000 வாக்குகளுக்குள்ளாக பல்வேறு தொகுதிகளிலே வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படக்கூடும் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். கடந்த முறை கூட சென்னையில் இருக்கக்கூடிய தியாகராய நகர் தொகுதி, வேளச்சேரி தொகுதி உள்ளிட்டவற்றில் எல்லாம் மிக குறைவான வாக்குகள் தான் வெற்றியாளர்களை தீர்மானித்திருந்தது. அதுபோன்று இந்த முறை பல தொகுதிகளில் வெற்றி தோல்வி என்பது சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்தில் தீர்மானிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பதைத்தான் இந்த வாக்குகள் காட்டுகின்றன, வாக்குப்பதிவு சதவீதம் காட்டுகின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பரவலாக அனைத்து மாவட்டங்களிலுமே சிவகங்கை, ராமநாதபுரம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் தென் தமிழகத்திலே மத்திய மாவட்டத்தில் அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி என்று அனைத்து மாவட்டங்களிலும் சீராக வாக்குச்செறிவு இருப்பதை பார்க்க முடிகின்றது. எந்த ஒரு மாவட்டத்திலும் இந்த 50%, 55% என்பதாக 3 மணி நிலவரம் இல்லை. 3 மணி நிலவரத்தை எடுத்து பார்க்கும் பொழுதே சராசரியாக 70% வாக்குகளை அனைத்து மாவட்டங்களிலும் பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே அனைத்து பகுதிகளிலும் சீராக வாக்குப்பதிவு இருக்கின்றது என்பதன் மூலமாக மக்களுடைய மனநிலை சீராக இருக்கின்றது. அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களும் அங்கங்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய மனநிலை என்பது ஒரு புது வகையான இந்த தேர்தலை சந்தித்திருக்கின்றது என்பதாக பார்க்க முடிகின்றது. அதே நேரம் ஒவ்வொரு தொகுதியிலும் நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் எல்லாம் வாக்குப்பதிவு சதவீதம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். திமுக மற்றும் அதிமுக நேரடியாக போட்டியிடாமல் கூட்டணி கட்சிகள் மட்டுமே போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என்று ஒரு 20-25 தொகுதிகள் இருக்கின்றன. அந்த தொகுதிகளில் எல்லாம் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றிக் கழகமும் சற்று கூடுதலான வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. எனவே அந்த 2 கட்சிகளுடைய இருப்பு என்னவாக இருக்க போகின்றது என்பதற்கும் இந்த தேர்தல் தான் பதில் சொல்ல போகின்றது. நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்கள் 2016 முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்த பொழுது 1 புள்ளியாக இருந்தது அவர்களுடைய வாக்கு. அது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து 8% மேலே வாக்கினை பெற்று 6% தாண்டின 8% பெற்றாலே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற முடியும் என்ற அடிப்படையிலே அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சிக்கு உண்மையிலேயே இந்த தேர்தல் என்னவாக முடிவை வழங்கப் போகின்றது என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. இந்த வாக்கு விழுக்காடு அதிகரிக்க ஒவ்வொரு கட்சியினுடைய தலைமைக்கும் ஒரு பதைபதைப்பு இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.